ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி நம்ம மசால் வடை எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். மசால் வடைக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியாக நான் வந்து கடலைப்பருப்பை எடுத்து வச்சிடுறேன். இது கடைசியாக ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம மசாலாவோட சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். தண்ணியில் உள்ள கடலைப்பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். அதில் 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்றா போல், சோம்பு பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பட்டா இல்லாமல் 1-2 அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் 1-2 அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை, மல்லி அண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவை போல் உப்பு, பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மசால் வடையோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு அழுத்தி விட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான மசால் வடை நமக்கு ரெடி ஆகிடும். மசால் வடைக்கு மசாலாவை மெல்லிசாவும் தட்டாதீங்க, ரொம்ப மொத்தமாகவும் தட்டாதீங்க. மீடியமாக வச்சு தட்டி போட்டிங்கனாக்கா உள்ளார சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.